Hi friends, welcome to Laddu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான பிரியாணி half an hourல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்பவே டேஸ்டியா ஈஸியான மெத்தட்ல பார்க்க போறோம். நம்மளோட அப்கமிங் எபிசோட்ல வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி மீடியம் சைஸ்ல 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 4, நெய் தேவையான அளவு, எண்ணெய் 100 ml, பிரியாணி மசாலா 4 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ, பட்டை, கடல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ. பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு half an hour ஊற வச்சுக்கலாம். சிக்கனையும் 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தயிர் 5 டேபிள் ஸ்பூன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம சைடில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை 2 துண்டு, நட்சத்திரப்பூ 2 நம்பர், கடல்பாசி சிறிதளவு, கிராம்பு 4 நம்பர், ஏலக்காய் 5 நம்பர். ஏலக்காய் வெடிச்சதும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கனில் சேர்த்துட்டோம். மீதி இருக்கிறத எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதாவது 50 கிராம் இஞ்சி எடுத்தா 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு வதங்கி வர்றதுக்கு ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதில் புதினா 1/2 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பிரியாணியில் அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். ஸோ தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தயிரோட புளிப்பு தான் வேணும் பிரியாணிக்கு. இதில் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் தயிர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சிக்கனில் சேர்த்துட்டோம். மீதி இருக்க தயிரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா இப்படி தின்னாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா நமக்கு பிரியாணி உதிராக வராது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இதை நான் 2 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்க. ஒரு அரிசி கூட உடையலை, குலையலை, சூப்பராக வந்திருக்கு. பட் நம்ம இதை இப்படியே சர்வ் பண்ண போகிறது கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஸ்பெஷல் ஃபார் மீ, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். அரிசிலாம் உடையவே இல்லை. இதை இப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம். இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.